மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்ததான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது கர்த்தருடைய நாளில், இந்த மனமகிழ்ச்சி நாளில், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே சோத்திரமை ஆராதிப்பதற்கு இப்படி பிள்ளைகளாக இருக்கிற எங்களை நீர் அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தனித்தனியாய் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் தூரமாய் பிரயாணப்பட்டு வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள், ஆண்டவரே நீர் அற்புதமாய் சுகபத்திரமாய் எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். பாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு பாடணும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய கரம் இருப்பதாக, பிஎஸ் சிஸ்டத்தின் மேல் நம்முடைய கரம் இருப்பதாக, எலக்ட்ரிசிட்டியின் மேல் நம்முடைய கரம் இருப்பதாக, எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாம் நேர்த்தியாய் நடக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே தோத்திரம். எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் யாரும் அபாத்திரமாய் அதில் பங்கு வராதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய திரு கரம் ஆண்டவரே எங்களை தாங்கி எங்களை மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். துதிகன மகிமை எல்லாம்
வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 24 அதனுடைய பிந்தின பகுதி. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் மோசேயோடு கூட சொன்னதான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்துதல், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனதான காரியங்களை குறித்து எழுதப்பட்டதான ஒரு புஸ்தகம். 40 அதிகாரங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த 40 அதிகாரங்களிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாடுகள், எகிப்தில் இருந்தபோது அவருடைய பாடுகள், அது மாத்திரமல்ல கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கின விதம், அந்த எகிப்தில் உண்டான வாதை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே கர்த்தர் செய்த அற்புதம், மோசேயோடு கூட தேவன் பேசின விதம், ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கக்கூடியதான அந்த பிளான், இவைகள் எல்லாமே இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் மோசேயை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். இந்த 40 அதிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் தான் இந்த 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கண்டிப்பாக இதை படித்திருப்பார்கள். இதை படிக்காமல் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. ஒருவேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நீங்கள் படிக்கலை அப்படின்னா இன்னைக்கு போய் வீட்டில் சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்கள் இந்த 20வது அதிகாரத்தை படிங்க. ஏன் இதை நான் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை விசுவாசம் எதில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த 10 கட்டளையில். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பிரதான 10 கட்டளைகள் இந்த 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மோசேயை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் 10 கட்டளை. இதுதான் யூதர்களுக்கு பிரதான கட்டளை. இதுதான் அவங்க கை கொள்ள வேண்டிய கட்டளை. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கை கொள்ள வேண்டியதான கட்டளை. உன் தாயின் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். இப்படி ஆண்டவர் பரிதானம் வாங்கக்கூடாது, அப்படித்தானே? அந்நியனை ஒடுக்கக்கூடாது. இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. இது ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய கட்டளை. இந்த 10 கட்டளை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை மனப்பாடம் செய்யாமலே இருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் கண்டிப்பாக மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒரு வேத பகுதி இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த 10 கட்டளையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மனனம் செய்து அதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வைப்பீர்களே ஆனால் உங்களை சத்துரு தொடவே மாட்டான். நீங்கள் சத்துரு பக்கமாய் போகவே மாட்டீங்க. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்களை சரியான வழியிலே நடத்தும். அன்றைக்கு இருந்ததான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களில் பிரதான ஒரு காரியம் இந்த 10 கட்டளை. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் 10 கட்டளையை கண்டிப்பாக என்ன செய்திருக்க வேண்டும்? படித்திருக்க வேண்டும், மனப்பாடம் செய்திருக்க வேண்டும், மனப்பாடம் சொல்லிதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் மோசேக்கு சொல்லி மோசேயினால் எழுதப்பட்டதான ஒரு பகுதி இந்த பகுதி. ஆகவே இந்த பகுதியை
தயவு செய்து ஒவ்வொருவரும் மனனம் செய்ய, மனப்பாடம் செய்ய உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த 10 கட்டளை, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை மனப்பாடம் செஞ்சுட்டு வர்ற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு தப்பு இருக்கக்கூடாது. ஒரு தப்பு இல்லாம படிச்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இல்லை ஒரு வாரத்தில் படிக்கிற கஷ்டமா இருக்குமா? இல்லை, படிச்சிடலாம். இல்லை, வெரி குட். கிருபா தான் சொல்றா, தலையாற்றா, படிச்சிருவோம். ஸோ அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் வசனத்தை வச்சுட்டு இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்கள் என்கிட்ட வந்து தப்பு இல்லாமல் சொன்னீங்கன்னா ஒரு சூப்பர் பரிசு உங்களுக்கு தருவேன். எத்தனை பேர் சொன்னாலும் தப்பு இல்லாமல் சொல்லணும். ஆ ஊ ஏனெல்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். எப்படி? ஆ ஊ ஏனெல்லாம் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி தெளிவாக சொல்ற பிள்ளைகளுக்கு அடுத்த வாரமே பரிசு வாங்கி தருவேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பரிசுன்னு கேட்காத, சும்மா சோட்டா இல்லை. நீ உன் படிப்பை பார்த்து தான் உனக்கு பரிசை, நீ சொல்ற வசனத்தை வச்சு தான் உனக்கு பரிசை. இது எதுக்காக? உன்னை உற்சாகப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த. அதனால சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏற்கனவே சண்டே ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்க, இதை படிங்க. வாலிப பிள்ளைகள் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ முக்கியமான ஒரு வேத பகுதி இந்த பகுதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார்? அந்த 24ஆம் வசனத்தில் வாசித்தோம் நம்ம. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எந்த ஸ்தானத்திலும், ஸ்தானம் என்று சொல்லும்போது இடம் என்று பொருள். எந்த ஸ்தானத்திலும் தேவன் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ வனாந்திரத்தில் எனக்கு ஒரு கூடாரத்தை அமைச்சு அந்த கூடாரத்தில் நீ என்ன ஆராதனை செய்கிற. ஆனால் இப்போ இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீ எந்த இடத்துல, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நாமத்தை நிமித்தம் 2 பேர் 3 பேர் எங்கே கூடி வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன். அப்போ 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம், நீ எங்க கூடுறையோ அங்க யார் வருவா? அங்க யார் வருவா? கர்த்தர் வருவார். வருவரா வர மாட்டாரா? அப்போ உங்க வீட்டுக்கு இயேசு வரணுமா வர வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க, வரணும். இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? படுத்து தூங்கணும். நீங்க என்ன செய்யணும்? குடும்பமா நீ உட்கார்ந்து பாரு, இயேசு வீட்டுக்கு வருவார். ஆமென். நீ குடும்பமா உட்கார்றனா இயேசு வீட்டுக்கு வரமாட்டார். இயேசு வீட்டுக்கு வருவார். ஆண்டவருடைய வசனம் அதான் சொல்லுது, நான் வந்து என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு தேவை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 115ஆம் சங்கீதத்தின் முந்தின பகுதியை நீங்க விட்டுருங்க, அதன் பிந்தின பகுதிகளை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்துவீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? கர்த்தர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் என்ன செய்வார்? அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவது என்று சொன்னால் அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? பப்ளிசிட்டி. அதாவது நீ வெளியிடத்தில் போய் சொல்லு, அறிமுகம் செய். நீ ஆண்டவர் அறிமுகம் செய்கிற எந்த ஸ்தானத்திலும், நீ ஆண்டவரை கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும், ஆண்டவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை என்ன செய்வேன்? நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னிடத்தில் வந்து, அதை இப்படி திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அந்த வசனத்தை இப்படி படிக்கலாமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் என்னிடத்தில் வந்து என்ன செய்வார்? ஆமென். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எந்த இடத்துல
என்னிடத்தில் ஆண்டவர் வருகிறவர். நம்ம ஒன்றும் இதுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படி அவர் சொல்றார், நான் உங்ககிட்ட வருவேன், நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா போதும், நான் உன்னிடத்தில் வருவேன். ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பெயர். இன்னைக்கு அநேகருடைய வாயில ஸ்தோத்திரங்கள் வருவதில்லை. அநேகருடைய வாயில ஸ்தோத்திரங்கள் வருவதில்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு சில ஸ்தோத்திரங்கள் சொல்றாங்க, சிலர் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை எந்த நாவு உச்சரிக்கிறதோ, ஆண்டவருடைய நாமத்தை எந்த நாவு அறிக்கை செய்கிறதோ, அந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அது வீடா இருந்தாலும் சரி, சர்ச்சா இருந்தாலும் சரி, நீ வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை கூப்பிட்டு பார், ஆண்டவர் வந்து உனக்கு உதவி செய்வார். அவருடைய நாமம், இயேசுவின் நாமம். ஒரு பழைய பாடல் இருக்கு தெரியுமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், அது இன்ப நாமம், அது பேய் நடுங்கும் நாமம், அது நோய் அகற்றும் நாமம், சாப பிசாசின் சாபங்களை எல்லாம் அடித்து ஒருக்கக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை அவரை நாம் பிரஸ்தாபப்படுத்துவது நம்ம மேல விழுந்திருக்கிற கடமை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது மார்க் 16:15 அவர் இப்படி சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கம் பண்ணுங்க. சொல்லு, சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்து, சுவிசேஷத்தை சொல்லு, இயேசு யார் என்று சொல்லு என்பதை ஆண்டவர் சொல்லிட்டு போனார். ஆனால் அன்றைக்கு இருந்ததான சீசர்கள் அதை நிறைவேற்றினார்கள். அன்றைக்கு இருந்த சீசர்கள் அதை நிறைவேற்றினதுனால இன்னைக்கு நாம் இந்த கனமான வேதத்தை, கனமான சுவிசேஷத்தை நாம் அறிந்தவர்களாக ஆண்டவருக்காக நாம் வாழுகிறோம். அப்படி நாமும் எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது ஆதியாகமம் 17:1 சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார். எப்ப சொல்றார் தெரியுமா? 99 வயதான போது ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள, சொல்லுங்க, அதுதான் அவருடைய நாமம், சர்வ வல்லமை உள்ள தேவன். எல் ஷடாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல் ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னொரு மூல பதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தாயின் மார்பை உடைய தேவன், தாயின் குணத்தை உடைய தேவன். அப்ப அப்பேற்பட்டதான தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றார் 99வது வயதில, நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்? உத்தமனாயிரு. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் சாதாரணமானவராய் வெளிப்படுத்துவது அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ள அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இருப்பாரானால் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று அவரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் வருவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது வனாந்தரமாக இருக்கலாம். வனாந்தரத்தில் 3 நாள் பிரசங்கம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து. அந்த மக்கள் எல்லாம் பட்டினியா இருக்கிறாங்க. இவங்களை எப்படி அனுப்புறது? ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் இந்த கிராமத்தில் போய் என்ன செஞ்சுட்டு வாங்க, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க. அவன் சொன்ன, ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு நாங்க எங்க போறது? அதுல ஒரு பையன் கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்படித்தானே வேதம் அப்படிதான் சொல்லுது, ஆசீர்வதித்தார். அது ஆசீர்வாதம் 5000 பேர் பங்கிட செய்ததாம். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எத்தனை வல்லமை உள்ள தேவன்! அந்த வல்லமை உள்ள தேவனை நாம் இன்னைக்கு எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? வல்லமையோடு இருக்கிறோமா? நமக்குள்ள வல்லமை இருக்கிறதா? நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்கே? நாம் பெற்றுக்கொண்ட கிருபை வரங்களை எங்க? இன்னைக்கு நம்மால பாட முடியல, கையை தட்ட முடியல, ஒன்னும் செய்ய முடியலையே. எங்கோ ஒரு பகுதியிலே நாம் இழந்து விட்டோம். அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லாததுதான், உன்னுடைய குடும்பத்தில ஜெபம் இல்லாததுதான், உன்னுடைய வீட்டில குடும்ப ஜெபம் இல்லாததுனால தான். உன் குடும்பத்தில் இன்னைக்கு தரித்திரத்திற்கு காரணம் உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. உன் வீட்டில் இன்னைக்கு குறைவுக்கு காரணம் உன்னுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. ஒன்றுமில்லாத நாட்கள், ஒன்றுமில்லாத நாட்களில் தேவன் எவ்வளவு செழுமையாய் நம்முடைய குடும்பங்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமா, அவர் யெகோவா ஈரே. அப்படிதானே 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவர். உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். உன் கண்ணீரை துடைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். உன் கவலைகளை மாற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம்.
உன்னை ஆதரிக்கிறவர் இயேசு. ஆமென். உன்னை அரவணைக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தணும். இந்த நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், நீ வேலை செய்யற இடத்துல கூட ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். எங்க ஊர்ல எல்லாமே தேயிலை தோட்டங்கள் தான், எல்லாம் தேயிலை தோட்டங்கள். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. எல்லாரும் வேலைக்கு போவாங்க. 8 மணிக்கு போகணும், அந்த ஃபீல்டுக்கு போகணும். 8 மணிக்கு போன உடனே காலையில் அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், ஒரு சூப்பர்வைசர் 2 சூப்பர்வைசர் இருப்பாங்க. எல்லா அம்மாமாரும் கூடுவாங்க, எல்லாரும் கூடி வேலை செய்யறதுக்கு முன்னால நல்ல பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலையை செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது அது அந்த 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 சூப்பர்வைசருக்கு தெரியும், அந்த மேனேஜருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம யார் என்பதை நம்ம நிரூபிச்சு காமிக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் டேபிள்ல போய் உட்கார்ந்த உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் சரியாயிடும். நீ கண்ணை மூடி ஜெபம் பண்ணாம உன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்னா வேலை செய்யாது. அப்புறம் தலைவலி தான் வரும், ஹெட்டேக் தான் வரும். நீ என்னைக்காவது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணிருக்கியா? வேலை செய்யற இடத்துல ஜெபம் பண்ணிருக்கியா? நீ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீ ஜெபத்தோடு கூட செஞ்சிருக்கிறியா? ஆண்டவர் ஏன் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கலன்னா, ஆண்டவர் சொல்ல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னால ஆட்டோல ஏறணும்னு ஜெபம் பண்ணணும், ஒரு 10 ஸ்தோத்திரம் போடணும். அல்லேலூயா. அதுல ஆள் இருக்கேன்னு கவலைப்படாத. நீ ஜெபம் பண்றதை பார்த்தவன் கேட்பா, நீ என்ன பண்ண? எப்பா நான் ஜெபம் பண்ணேன், இந்த ஆட்டோவில் உன்னை கூட்டிட்டு போறேனே, உனக்கும் ஒண்ணு வரக்கூடாது, எனக்கும் ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இயேசுவே எங்களை என்ன செய்யும்? காப்பாற்றுன்னு ஜெபம் பண்ணேன். அப்போ அவன் நினைப்பா உண்மையில தான். நீ கொண்டு போய் இறக்கன உடனே அவன் சொல்லுவான், நீ 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 ஜெபம் பண்ணது போல நான் சுகபத்திரமா வந்துட்டேன். கேட்பானா? கேட்க மாட்டானா? சொல்லுவானா? சொல்ல மாட்டானா? நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. அப்படியே நாமத்தை நம்ம செய்கிற தொழில் செய்கிற இடத்துல கூட நம்மால என்ன செய்ய முடியும்? பிரஸ்தாபப்படுத்த முடியும். 2 வாரத்துக்கு முன்னால சொன்னேன்ல, சென்னையில நான் சந்தித்த ஒரு ஆட்டோ டிரைவர், அவங்க எல்லாம் செய்யாம இல்ல, செய்யறாங்கல்ல. நாங்க ஏறி உட்கார்ந்த உடனே இயேசுவே சோத்திரன்னாரு. நம்ம வாயில வருதா? ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம் பண்றோமா? ஏன் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம் பண்றோமா? நான் கேட்கிறேன். செய்யறது இல்ல. எதை செய்தாலும், எதை நாம் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காய் செய்யணும். அல்லேலூயா. அப்பதான் அந்த இடத்துல கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏன்? சகோதரனை ஏமாற்றினதுனால. போய் மாமா வீட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தான். மாமா வீட்டில் வேலை செய்யறது ரொம்ப கடினம். உங்களுக்கு தெரியுமா? மாமா வீட்டில் வேலை செய்யறது மாதிரி கஷ்டம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமா, நான்லாம் அனுபவப்பட்டிருக்கிறேன். தோத்திரம். நான்லாம் அனுபவப்பட்டிருக்கிறேன், சும்மா எல்லாம் இல்லை. அனுபவங்கள் இருக்கிறதுனால சொல்றேன் நான் வந்து. ஆனா நாங்க எங்க அனுபவம் வேற, ஆனா இவருடைய அனுபவம் வேற. என்னுடைய அனுபவம் மலைக்கு கூரைக்கு கீழே, ஆனா இவருடைய அனுபவம் எப்படி இருந்தது? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு அனுபவம். அப்படிதானே இருந்துச்சு. 14 வருஷம் ஆடு மேய்ச்சான். 14 வருஷம் அவன் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை லாபானுடைய வீட்டிற்கு கர்த்தர் கொண்டு போனது நிமித்தம் கர்த்தர் லாபானையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் கர்த்தர் என்ன செய்தார்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒருவேளை மருமகளா எந்த வீட்டுக்கு போனாலும், நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உன் மூலமா உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அது உன்னுடைய வாழ்க்கையில தான் இருக்குது. நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை. யாக்கோபு போனா லாபான கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு போனா பார்வோனையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? பஞ்சத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். அப்ப நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் எங்க போனாலும் கர்த்தர் என் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால, 91ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படி நாமத்தை நீ அறிந்திருக்கிறாய். இயேசு என்கிற நாமம் நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இம்மானுவேலர். ஆமென். அப்படிதானே? இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட. அப்போ இம்மானுவேல்னு நீ வாயை உச்சரிச்சு பாரு, யார் உன் கூட வருவா? யார் உன் கூட வருவா? ஆமென். இயேசு சொன்னா நானே ஜீவ அப்பம். நீ சொல்லிப்பாரு, பசியே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பீஸா எல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. ஆனா ஏசப்பா கொடுக்கிற அப்பம் இருக்கு பாருங்க, அந்த அப்பம் சூப்பர் அப்பம். ஆமென், அல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரத்துல கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நல்ல சுட சுட காடை, நல்ல 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 மன்னா, நல்ல சாப்பாடு. நம்ம ஆண்டவர் தந்து அப்படிதான் தருவார். உன் வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்திப்பார், ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வேலை செய்கிற இடத்திலேயே கர்த்தர் உனக்கு மேன்மையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் என்னையா செய்யணும்? நான் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தணும். நீ ஆண்டவரை குறித்து சொல்லணும். முதல்ல சொல்லதுக்கு முன்னால முதல்ல ஒன்னு ஆயத்தப்படுத்து. ஒன்னு ஆயத்தப்படுத்தும். வீட்டை ஆயத்தப்படுத்து, உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. முதல்ல குடும்பத்துல குடும்ப ஜெபம் செஞ்சுப்பார். தயவு செய்து சொல்றேன், நீ குடும்ப ஜெபம் செய்யாத பட்சத்தில் உன் வீட்டில் ஒரு நன்மை உண்டாகாது. என்ன யார் வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறாருங்க. ஏன் இந்த இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் உங்களால துதிக்க முடியல? இன்னைக்கு நான் கையை உயர்த்த சொன்னோம்னா நீங்க அநேகர் கையை உயர்த்த மாட்டீங்க, எனக்கு தெரியும். எனக்கு ஆண்டவர் செய்து. அப்ப ஆண்டவர் உங்க வீட்டில் இருக்காரா? நாங்க ஏஜி சபை விசுவாசின்னு மட்டும் நீ சொல்லாத. இயேசு உன் வீட்டில் இருந்தார்னா நீ ஏஜி சபை விசுவாசியா இருப்பதில் பிரயோஜனம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு உன் வீட்டுக்குள்ள வரணும்னா அவர் சொல்றார், நீ பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல எந்த இடத்துல உன் வீட்டுல வருவேனா, நீ என்ன கூப்பிடு மகனே. ஆண்டவர் தான் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு. நம்ம கூப்பிடுறோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை சொல்லுவோம். ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வந்து என்ன என்ன செய்யும், என்ன என்ன செய்யும்? ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதி. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதத்துல எங்க ஆராதனை முதல்ல ஆரம்பமானது? தேவனை எங்க தொழுது கொண்டாங்க? சேம், காம், யாபேத், சேத். வாசிங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அப்படியே கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எப்ப கர்த்தரை தொழுது கொண்டாங்க தெரியுமா? கர்த்தர் இந்த பூமியில ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். உண்டாக்கினாரா? உண்டாக்கினார். அவங்க பிள்ளைகள் 2 பேரும் போய் காணிக்க கொடுத்தாங்க. காணிக்க தானே கொடுத்தாங்க, காணிக்க கொண்டு போனாங்க. ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒருவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல. சோ இதன் நிமித்தமாக ஆபேல் கொலை செய்யப்பட்டான், மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது பாருங்க 25வது வசனத்துல, பின்னும் ஆதாம் தன் மனைவி அறிந்தான், அவன் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். வேறொரு குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பிள்ளைக்கு பகரம் இன்னொரு பிள்ளையை கர்த்தர் தந்துட்டார். சப்ஸ்டியூட் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு மூல மொழியில. சப்ஸ்டியூட் தான். எனக்கு வேறொரு பிள்ளையை தந்துட்டார். அவனுடைய பேர் என்ன பேரு? சேத். அவனுடைய பேர் சேத். இப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று என்ன செய்தாராம்? பெயர் வைத்தார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தரை என்ன செஞ்சாங்க? தொழுது கொண்டாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆதாமின் பேரப்பிள்ளை, ஆதாமுக்கு பேரப்பிள்ளை தானே இவரு ஏனோஸ், அப்படிதானே? இல்லையா? தப்பா சொல்றேனா? கரெக்ட் தானே? ஆமா.
அவர் பிறந்த உடனே மனுஷர் பூமியில கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க. அன்றைக்கு ஆராதித்த ஆராதனை இன்றைக்கு வரையிலும் பூமியில நிற்கவே இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் என்ன செய்யப்படுவதாக? ஆமா, பரலோகத்தில் அன்றைக்கு பூமி ஆராதனை ஆரம்பம் ஆயிட்டுங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம். இந்த ஆராதனை குறைஞ்சு போகாது. அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீ எந்த இடத்துல போய் நின்று இயேசுவே என்று கூப்பிட்டாலும் அவர் அந்த இடத்திற்கு இறங்கி வருவார், வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள். நீங்க பாருங்க 12 அதுக்கு இடையப்பட்ட நீங்க காலத்துல இந்த 4வது அதிகாரத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து யார் வாரா? ஏனோக்கு வர்றாரு இல்ல. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு நீதிமானா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். ஆனால் 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வரும்போதுதான் ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்து கொண்டான்? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன செய்தானா? தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அழைத்த போது, அவன் புறப்பட்டு பிரயாணப்பட்ட போது, சோத்திரம், பெத்தேலுக்கு கிழக்கே அவன் போன போது அங்க ஒரு கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன செய்தான்? தொழுது கொண்டான். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நாம் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்வது ரொம்ப முக்கியம். தொழுக ரொம்ப முக்கியம், ஆராதனை முக்கியம், ஜெபம் முக்கியம், வீட்டு ஜெபம் முக்கியம். அதனால்தான் சொல்றேன், நாம் அப்படி செய்வது நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த 12வது அதிகாரம் முடிஞ்சு 13வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாமும் கர்த்தர் அங்கேயும் தொழுது கொள்றான். ஆனா அதற்கு பின்பு வேத வசனம் சொல்லுகிற வசனத்தை பாருங்க. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவையும் அவனோடு லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசைக்கு வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தி உடைய சீமானாய் இருந்தான். நல்லா கவனிங்க. இவன் புறப்பட்டது ஒரு கல்தேயர் என்கிற பட்டணம், ஊர் என்கிற பட்டணம். இந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்து விட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த இந்த யாக்கோ, இந்த ஆபிரகாமை கர்த்தர் செல்வ சீமானாய் மாற்றுவதற்கு காரணம், கர்த்தரை தொழுது பார், கர்த்தர் உன்னையும் ஆபிரகாமை போல சீமானாய் மாற்றுவார். பாவங்களா? இப்படிதானா? இப்படிதான் இருக்கும் உங்க வாழ்க்கை. ஏன் அந்த விசுவாசம் நமக்குள்ள வரல? ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தர் ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றினார். நான் கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறேன், ஆராதிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், என்னையும் கர்த்தர் சீமானாய் மாற்றுவார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றுவார் அல்ல, மாற்றிவிட்டார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்று நம்மால சொல்ல முடியுமா? என்ன ஆண்டவர் மாத்தி இருக்காருங்க? சொல்லுங்க. ஆண்டவர் என்ன நெஞ்சில கை வச்சு சொல்லு, ஆண்டவர் என்ன செல்வ சீமானா மாற்றினார். நிறைய பேருக்கு நெஞ்சே இல்லை போல இருக்கு, கை வைக்க மாட்டேங்கியே. கை கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நினைச்சு பாரு. நீ எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, உன் பசங்க 2 பேரும் எப்படி வச்சிருக்காரு. அப்ப நல்லா சொல்லணும்ல, ஆண்டவர் என்ன செல்வ சீமானாய் வச்சிருக்காரா? ஆமென், ஆமென். இங்க இருந்து வரணுமா அந்த வார்த்தை? என்ன ஆண்டவர் தரித்திரத்துல வைக்கல, என்ன ஆண்டவர் தரித்திரத்துல வைக்கல, என் ஆண்டவர் செல்வ சீமானாய் வைத்திருக்கிறார். காரணம், நான் கர்த்தரை தொழுது கொண்டதுனால, நான் கர்த்தரை ஆராதித்ததுனால, அவருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தினதுனால, அவரை குறித்து நான் சொன்னதுனால, அவர் தான் இயேசு 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 என்று நான் அவரை குறித்து நான் மற்றவங்களுக்கு சொன்னதுனாலையும், அவரை தேடினதுனாலையும், அவரை தொழுததுனாலையும் அவரை என்ன கைவிடவே இல்லை. அவர் என்ன ஆபிரகாமை போல என்ன இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, உன்ன தேவன் ஆபிரகாமை போல ஆசீர்வதித்தத பக்கத்தில் இருக்கிறவன் வந்து பார்க்க கூடாது, தூரத்தில் இருக்கிறவன் வந்து பார்க்கணும். சொல்லுங்க, எங்க இருக்கிறவன் வந்து பார்க்கணும்? தூர தேசத்தில், வெகு தூரத்தில் இருந்து நாங்கள் வந்தோம். யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். இயேசு ரத்தம் ஜெயம். இவ்வளவு நேரமா? உம்முடைய தேவனுடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து நாங்கள் என்ன செய்தோம்? வந்தோம். நல்லா பாருங்க, யாருங்க இவங்க? வந்தது யாரு? 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க.
யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையரங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெருசியரும் ஏவியரும் எபீசியருமாருடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டு அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமா என்ன செய்தார்களாம்? புறப்பட பண்ணினார். பாருங்க, எல்லாரும் பார்க்கிறாங்க என்ன நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்துட்டாங்க, எரிகோவை கடந்துட்டாங்க, யோர்தானை கடந்த செய்திகள் எல்லாம் இவனுக்கு கேள்விப்பட்ட உடனே இப்ப ஆண்டவருடைய நாமம் பயங்கரமா பிரஸ்தாபம் ஆயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர்களை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார், அவர்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். எரிகோ மதில்களை சுக்குநூறாக உடைச்சு போட்டுட்டாரு, அதெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்கன்னு உடனே இவங்க இதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வருது. ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யுது? ஒரு கூட்டம் வந்து அவங்கள பார்க்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியும் அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்திலே செய்த யாவை குறித்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? கேள்விப்பட்டோம். அது உண்மையா? அது உண்மையா என்று நாங்கள் என்ன செய்தோம்? பார்க்க வந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை உண்மையா பிரஸ்தாபப்படுத்தினா, நீ இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டனா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பத உன்னை சுத்திலும் இருக்கிறவன் வந்து உன்னை பார்ப்பான். ஆமே, உன் வீட்டுக்குள்ள வருமா? ஆமே ஐயா சொல்லுங்க அல்லேலூயா. நீ என்ன மாதிரியான சம்பளம் வாங்குற? உன் வீட்டுக்காரன் என்ன மாதிரி, எங்க வீட்டுக்காரன் மாதிரி தானே சம்பளம் வாங்குறாரு. எப்படிமா உனக்கு இந்த மேன்மையெல்லாம், எப்படிமா இந்த ஆசையெல்லாம், இந்த 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 இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாமே இயேசு தந்தது. நான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால என் தேவன் என்ன செய்யல? வெட்கப்படுத்தல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. என் தேவன் என்னை வெட்கப்படுத்தல, அவர் வந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் வீட்டுக்குள் இயேசு வந்தார், எனக்குள் இயேசு வந்தார், என் வாழ்க்கையில் இயேசு வந்தார். என் இயேசு வந்ததினால இன்றைக்கு இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமையா சொல்லுங்க, எங்க ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். அதுல ஏன் வெட்கப்படணும்? நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படிதானே வச்சிருக்காரு. அல்லேலூயா. பெருமைப்படக்கூடாது. நம்ம பெருமை இல்லை இதெல்லாம். ஆண்டவர் நமக்கு செஞ்சதை நம்ம தைரியமா மற்றவங்கிட்ட சொன்னாதான் அவன் நினைப்பான், பரவாயில்லடா இவங்க ஆண்டவர் பெரியவர். அப்படிதான் நடந்திருக்குங்க. தூர தேசத்துல இருந்து இப்ப நம்ம எல்லாம் ஊரெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். பலர் நம்முடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஊர்ல இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி இருந்து போகும்போது எப்படி போறோம் நமக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு தெரியும் நம்ம எப்படி போறோம். ஆனா திடீர்னு அவங்க இங்க வராங்கன்னு வைங்களேன், இங்க வர்றேன்னு சொன்ன உடனே நமக்கு அடிவயிறெல்லாம் என்ன செய்யும்? கலங்கும். சிலருக்கெல்லாம் அப்படி கலங்கவே வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிறவர். நீ யாருன்றது அவங்களுக்கு இங்க வந்தோடனே கர்த்தர் தலைகளை மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவலையே பட வேண்டாம், கவலையே பட. நான் இப்படிதான் எங்க ஊழியத்தில் எங்க அண்ணாச்சி எப்போ பார்த்தாலும் எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். நீ அந்த மாதிரிலே இருக்கக்கூடாது, நீ அந்த மாதிரிலே ஊழியம் செய்யக்கூடாது, நீ அந்த மாதிரிலே இருக்காது, வந்துரு 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 வந்துரு. போன் எடுத்தா இதுதான் பேச்சா இருக்கும். எனக்கு ஆண்டவர் என்ன இங்க இருக்கு சொல்றாரு, அவர் என்ன அங்க என்ன செஞ்சிரு வந்துருன்றாரு. ஆண்டவர் வர்ற தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க மூலமாக எல்லாம் நீ அங்க போனோன்னா உனக்கு கஞ்சி கூட கிடைக்காதுன்றாரு. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இவரை நான் எப்படி புரிய வைக்கிறது? நான் எப்படி புரிய வைக்கணும்? ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாள் நாங்கள் தருணம் தேடிக்கிட்டே இருந்தோம். அப்போ அவர் அந்தமான் வந்ததே இல்லை. 2012 வருஷம் 2012 வருஷம் அவர் அந்தமானுக்கு கூப்பிட்டேன். பார்த்தீங்களா? வருஷம். அப்போ நம்ம அங்கே டிலானிப்பூரில் ஆண்டவர் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களை அந்தமானுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணி அந்தமானுக்கு கூப்பிட்டேன். எங்கள் அன்னிக்கு விவரமெல்லாம் தெரியும். ஆனால் இவர் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் அப்படிதான். இன்னைக்கு அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவர் மாதிரி ஒரு அண்ணனை எங்களுக்கு ஆண்டவர் தந்தது பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ஊழியத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு காரணமே அவருன்னு தான் நல்லா சொல்லுவேன். இன்னைக்கெல்லாம் வர்ற ஊழியக்காரங்க நிறைய பேர் ஓடி போயிடுறான் கஷ்டத்தை பார்த்து. ஆனால் கஷ்டத்தில் ஒரு நாள் எங்கள் வீடு தேடி போனேன், எங்கள் அப்பா அம்மாட்ட போய் உதவி வாங்கிட்டு வரலான்னு. இது தெரிஞ்சு எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லை,
உனக்கும் மனைவிக்கு 2 எரும மாடு வாங்கி தரேன், நீங்கள் அதை மேய்ச்சி பொழைச்சிக்கோங்க, நீ ஊழியமே செய்யக்கூடாதுன்ட்டார். கடைசி போகும்போது சொன்னார், உனக்கு என்ன வேணுனாலும் இயேசுநாதரை தேடு, அப்பா அம்மாவை தேடி இன்னைக்கு இந்த வந்தது போதும், இனிமேல் வரக்கூடாது. அன்னைக்கு முடிவு பண்ணோம் அப்பா அம்மாவை தேடி போகிறத. கர்த்தர் அதற்கு பிறகு தான் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் எனக்கு. ஸோ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரி வந்த பாருங்க, இந்த ஃபோட்டோ 2012 எடுத்தது, என் பைபிளுக்குள்ளே வச்சுருக்கேன். அவர் எடுத்தது, அவர் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அவர் எடுத்த ஃபோட்டோ. அவர் இங்கே வந்தார். வந்து ஊழியத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எந்திரிச்சு நின்னார். எந்திரிச்சு நின்ன உடனே பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவரால் பிரசங்கம் பண்ணவே முடியல. அவர் எந்திரிச்சு அழுகிறார். ஸோ பின்னால் உட்காந்து இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு பாப்பா சிஸ்டர் இன்னைக்கு இல்லை, அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் அண்ணனை பார்க்கும்போது எங்கள் அப்பா ஞாபகம் வந்துட்டு, அவரை மாதிரியே இருக்காரு, அவர் மாதிரியே இருக்கிறார் அப்படி. அவர் எந்திரிச்சு அழுதுட்டார். வார்த்தையே வரல, பிரசங்கமே வரல. அவர் கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி ஒரு நாளும் உன்னை நான் அந்தமானிலிருந்து வானு கூப்பிட மாட்டேன். ஆண்டவர் உன்னை எவ்வளவு காலம் அவர் சித்தத்தின்படி இங்கே வச்சிருக்கிறாரோ வச்சுக்கோ, பாய். கர்த்தர் உன்னை தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டார். நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை பார்ப்பதற்கு கர்த்தர் தூரத்திலிருந்து கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ எந்த நிலையிலும் சரி, எந்த சூழ்நிலைமையிலும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்துடாத. நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்ற பிள்ளை. ஆண்டவருடைய நாமம் அது மேலான நாமம், அது வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வல்லமை உடையதான அந்த நாமம். தோத்திரம். இந்த நாமத்தை அறிந்திருக்கிற நம்மை ஆண்டவர் அந்த நாமத்தை அறிந்ததினாலே, இயேசுவை அறிந்ததினாலே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த மேன்மையை பார்ப்பதற்காக தேவன் தூர தேசத்தில் இருந்து ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய நன்மைகள், உனக்கு தேவன் செய்திருக்கிற சகல நன்மைகளையும் உன் ஜன பந்துக்கள் எல்லாம் கேட்பாங்க, கேள்விப்படுவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உன்னை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்துல நீ உண்மையா இருந்தா போதும், உண்மையா இருந்தா போதும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் உன்னை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒரு வேற பகுதியை நான் உங்களுக்கு சும்மா உதாரணமா சொல்றேன். சாலமோன் ராஜாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். சாலமோன் சிறு பையனா இருக்கும்போது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆசை, தேவனுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். இல்லை, ஆலயத்தை கட்டினாரு. அது பிரதிஷ்டை பண்ணாரு. தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போ பாருங்க, இவன் சின்ன பையன்தான். நம்ம ஆண்டவர்கிட்ட சொத்து சுகம் பொருள் எல்லாம் கேட்கல. ஆண்டவரே எனக்கு நீர் ஞானத்தை தார், அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்டார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரா? என்ன கொடுத்தார். இப்போ ஆண்டவர் இந்த சாலமோனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பக்கத்தூர்ல இருக்கிற ஒரு ராணி, சேபா நாட்டு ராணி கேள்விப்பட்டு சாலமோனுக்கு என்ன செஞ்சா தெரியுமா? பொண்ணு வெள்ளி எல்லாம் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரலையா? கொண்டு வந்தாங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஐயா, நம்மளை பார்க்க வர்றவங்க நமக்கு வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வரணும். ஊருக்கு போகும்போது சும்மா வாங்க போறீங்க? சும்மா போவீங்களா? என்ன கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுனா போவீங்க? நம்மளை பார்க்க வர்றவங்க வெறுங்கையா ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை யார் பார்க்க வந்தாலும் சரி, தூர தேசத்தில் இருந்தவங்க சும்மா ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அவங்க அப்படி சும்மா வந்தாங்கன்னா அவங்க ஏதோ வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா நினைச்சுக்கோ. இந்த அம்மா ராணி சும்மா வந்தாங்களா? சாலமோன் ராஜா பார்க்க வந்தவங்க சும்மா வந்தாங்களா? சும்மா வரல, எல்லாம் கொண்டுதான் வந்தாங்க, எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்படின்னா நீ உனக்குன்னு வாங்குவதை விட மற்றவங்க உனக்கு தர்றாங்க பாரு, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இது எப்படி நடக்குது? உன் மேல ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஆமென், அப்படிதானே? சிவன் கர்த்தர் நல்லவர். உன் மேல விசேஷத்து கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் உனக்கும் குடும்பத்துக்கும் கொடுத்த வார்த்தையை மட்டும் மறந்துடாத. தேவன் இவர்களுக்கு முன்பதாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார்.
அல்லேலூயா. உன் தலையை உன் குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய மேன்மையை பார்த்து உன் உடன்பிறப்புகள் வெட்கமடைய செய்கிற கர்த்தர் நீ ஆராதிக்கிற கர்த்தர். இன்னைக்கு நீ எல்லாருக்கும் தேவையில்லாதவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரப்போகுது கர்த்தர் உன் தலையை உயர்த்த போகிறார். அது வெகு சீக்கிரத்தில் இல்லை, வெகு சீக்கிரத்தில் நடைபெற போகிறது. அதனால் உனக்குள்ளே இருக்கிறதான உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை நீ விட்டுறாதுங்க. உன்னை சாதாரணமானவங்க தேடி வரமாட்டாங்க, சாதாரணமானவங்க தேடி வரமாட்டாங்க. அல்லேலூயா. பாசமாக எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, நான் எப்போன்னு சொல்லுவேன், இந்த பீரோ இதெல்லாம் யாருக்கு வச்சுருக்கு, நீர் எனக்கு என்ன வருஷத்துக்கு ஒன்று தான் வாங்கி தாரு. எங்கள் வீட்டுக்கு வர்ற பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்டு பாருங்கள், எல்லாட்டையும் சொல்லுவோம், இந்த உங்கள் பாஸ்டர் வருஷத்துக்கு ஒன்று வாங்கி தர்றாரு. அப்போ நாங்கள் அப்போ இதெல்லாம் யார் வாங்கி தான், இதெல்லாம் எனக்கு அங்கே ஊர்லேருந்து வர்றவங்க வாங்கிட்டு வர்றது. ஊர்லேருந்து வர்றவங்க சும்மா வரல, பற்றியெல்லாம் ஏதோ வாங்கிட்டு வராங்க. அப்படிதானே நடக்குதா நம்ம வாழ்க்கையில்? ஏதோ கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்கிறவர். நம்மளை பார்க்க வர்றவங்க சும்மா வரமாட்டாங்க, சம்திங் ஏதோ கொண்டு வருவாங்க. பாஸ்டரை பார்க்க வரும்போது கைவீசமான வந்துடக்கூடாது. அப்படிதானே? பாஸ்டர் வீட்டுக்கே போய் யாரும் வரமாட்டேங்கிறீங்களே, யார் வேற ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார், அவர் ஆளையும் காணும், இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒன்னையும் காணும், எல்லாம் கீழே நின்று ஐயா தோத்தரையா சாப்பிட்டேலான்னு கேட்டு போயிடுறீங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் அவரை எந்த ஸ்தானத்தில் நாம் பிரஸ்தாபப்படுத்தினாலும், அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தினாலும், அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்தாலும், அவருடைய நாமத்தை சொன்னாலும் அந்த இடத்துல தேவன் நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் உயர்ந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? உயர்ந்தது. அவருடைய நாமம் உயர்ந்தது. தோத்திரம். அவருடைய நாமம் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும். அந்த நாமத்தை நீ உச்சரிக்க ஆரம்பித்து பார், தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கடந்த நாளில் சென்னையில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒருவர் இறந்து போனார். கடந்த வாரம் பாஸ்டர் தயானந்தன் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர், நல்ல ஒரு தேவ மனுஷன். சோத்திரம். அவருடைய அடக்க ஆராதனையில் அநேக பரிசுத்தவான்கள் அநேகர் வந்து அவரை குறித்து அநேக சாட்சி சொன்னாங்க. அவர் சென்னையில் இருந்த ஒரு சிம்சன் என்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாராம். கர்த்தர் ஒரு ஊழியத்திற்கு அழைச்ச போது 25 பைசாவோட, நல்லா கவனிங்க, எத்தனை பைசா? 25 பைசா பார்த்துருக்கீங்களா? 25 பைசா காயின் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? அடுத்த வாரம் நான் உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். 25 பைசா காயின் யாராருக்கு வேணும்னு காமிக்கிறேன், எல்லாம் பார்க்கணும். 25 பைசாவோட இந்த வேத புஸ்தகத்தோடு அவர் குரோம்பேட்டைக்கு ஆண்டுடைய ஊழியத்திற்கு வந்தாராம். கர்த்தர் அந்த தேவ மனுஷனுடைய விசுவாசம், அந்த தேவ மனுஷனுக்குள்ள இருந்ததான் அபிஷேகம். அவர் எப்போ பார்த்தாலும் எந்த கூட்டத்திலையும் ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும், ஊழியக்காரங்களுக்கு. இதுதான் அவருடைய ஏக்கமும் அவருடைய தாக்கமும் அவருடைய பெருமூச்சுமா இருந்தது. பீகாருக்கு யாரோ ஒருத்தர் வண்டி கொடுத்தாங்களாம், அந்த வண்டியை கூட பீகார் மிஷினரி ஸ்தாபனத்துக்கெல்லாம் அனுப்புனாராம். ஆனால் கர்த்தர் அந்த மனுஷனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. 25 பைசா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 10,000 டூ வீலர் இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு கூட ஒரு டிவிஎஸ் 50 அவர் தான் முத வாங்கி தந்தார். அந்தமானில் நான் டிவிஎஸ் 50 ஓட்டுனதே அவர் வாங்கி தந்ததான ஒரு வண்டி தான். என்னமா தோத்திரம். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். நல்லா கவனிச்சு பாருங்க, 25 பைசாவோட கர்த்தருடைய ஊழியத்துக்கு போனவரை கர்த்தர் கைவிட்டாரா? நான் சொல்றேன், அதே தேவன் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன். அந்த தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் போற இடமெல்லாம் ஆண்டவர் நல்லவர் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னை அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. உங்களை கரம் பிடித்த கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் ஒன்று மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் உங்க வாழ்க்கையில எடுங்க. என் வீட்டில் நான் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். என் குடும்பமாக ஆண்டவருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? பிரஸ்தாபப்படுத்தி. நீ படுத்தி பார். கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கல அப்படின்னா இந்த வேத புஸ்தகத்தை விட்டுட்டு, இந்த ஊழியத்தை விட்டுட்டு நான் என் பாட்டு போயிடுறேன். ஏனென்றால் என் தேவன் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவரை நோக்கி பார்த்து பார், ருசித்து பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் அந்த ருசி, இன்னைக்கு ருசி வேணுங்க. தோத்திரம். ருசி பார்க்கணும். நம்ம யாரோ ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா, பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான்.
ஆனா நம்மளால சொல்ல முடியுமா பிரியாணி நல்லா இருக்குன்னு? நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம என்ன செய்யணும்? ஆமா, வேஸ்ட் பண்ண. நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசு எனக்கு நல்லவர்ன்றேன். நான் ருசி பார்த்திருக்கிறேன். இயேசு எனக்கு நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லவரா? நீ ருசி பார்த்திருக்கியா அப்படின்னு சொன்ன தைரியமா சொல்லு, இயேசு எனக்கு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. இப்போ வீட்டில் பிரஸ்தாபப்படுத்து. இன்னைக்கு போய் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் நாங்க குடும்ப ஜெபம் செய்வோம். எங்க வீட்டில் நாங்க இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவோம். எங்க வீட்டில் முதலாவது நாங்க யாரை பிரஸ்தாபப்படுத்துவோம்? இயேசுவை பிரஸ்தாபப்படுத்து. யார் இருக்காங்களோ இல்லையோ தோத்திரம், ஒரு ஆள் இருந்தாலும் சரிங்க. உங்க பாட்டு கழுத ராகமா இருக்கட்டும், கவலைப்படாத, கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அவருக்கு நல்ல இ மேஜர் எஃப் மேஜர்லாம் தெரிஞ்சு அந்த ஸ்கேல்ல தான் பாடணுன்றதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லை. உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குரல்லே ஆண்டவர் மகிமைப்படுத்து. நீ செஞ்சு பார். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருவார், அந்த வீட்டுக்குள்ள வருவார். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் சரி செஞ்சிருவார். ஆமென். காலைல சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பாடி சொன்னாங்க. இயேசு வந்த வீட்டில் பாடுனீங்களா? என்ன பாடுனீங்களா? ஓ, நீங்க லேட்டா வந்தீங்க. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு வீட்டுக்குள்ள வந்தால் அவருடைய மகிமை மேல உதிக்கும். அந்த மகிமையின் பிரசன்னம் உனக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா சாபங்கள், எல்லா கட்டுகள், எல்லா வேதனைகள் எல்லாம் மாறும். யாரும் உனக்கு மந்திரம் வைக்க முடியாது. மந்திரம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா, வேதம் சொல்லுது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. வைக்கிறவனே அடிச்சிருவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், இது கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். இந்த வார்த்தையை நீ உச்சரிச்சு பார், இந்த வார்த்தையை நீ சொல்லிப்பார், இந்த வார்த்தையை நீ அடிக்கடி அறிக்கை செய். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், நான் கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துகிறவன், இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறேன். அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரா? மேல 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 மேலதான் ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை கீழே வைக்க மாட்டார். ஒரு நாள் இப்ப நம்ம வேணா கீழே இருக்கலாம், உலகத்தான் மேல இருக்கலாம், 14 மாடி, இப்ப 26 மாடியில் இருக்கலாம். அவன் ஒரு நாள் கீழே தான் கிடப்பான். ஆனா நம்ம வானாதி வானங்களுக்கு மேலாய் ஒரு நாள் கர்த்தர் நம்மை கொண்டு போய் உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கோபுரம் கட்டி மும்பை பட்டணத்தை பார்க்கலாம், வேணா சென்னை பட்டணத்தை பார்க்கலாம், சுத்தி நல்லா இருக்குன்னு, அதெல்லாம் இந்த பூமிக்குரியது. ஆனால் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஒரு கூடாரம் இருக்கு பாருங்க. அங்க போயிட்டோம்னா போதும், எல்லாமே பார்த்துடலாம். சகல பூமி என்ன செய்யலாம்? எல்லாம் பார்த்துடலாம். அவ்வளவுதானே? எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவர் படைத்த பூமி, எவ்வளவு அழகான பூமி, எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு. தோத்திரம். இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை வச்சுட்டு அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை நான் வனாந்தரத்தை நடத்திக்கிட்டு தானே வரேன், உங்களை செங்கடலை கடக்க பண்ணினேன், உங்களுக்கு மன்னாவை தந்தேன், எவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன், நீ என்னை எப்படியெல்லாம் ஆராதிக்கணும், நீ எப்படி என்ன ஆராதிக்கணுன்ற கண்டிஷனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்டு கொடுத்தார். அதில் பாதி பேர் பின்வாங்கிட்டான். ஆனால் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லலை. புறப்பட்ட எத்தனை பேர் போயிட்டாங்க. யோசுவா காலேபை தவிர அத்தனை பேர் வழியில மடிஞ்சிட்டான். ஆனால் யோசுவாவும் காலேபும் கானானுக்குள்ள வந்து கால் வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஒருவேளை நான் ஆண்டவரை துதிக்கிறேனே, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்கிறேனே, ஆண்டவருக்கு எதோ செய்கிறேன், ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேனே, ஆண்டவருக்காக உழைக்கிறேனே, எதோ செய்கிறேன், எனக்கு ஒரு நன்மை இல்லையே, எல்லாவற்றையும் முற்றுப்புள்ளி வை. என் ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, நீ ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், நீ ஆண்டவர் குறித்து மகிமைப்படுத்தணும். முதல்ல உன் வீட்டில் ஆரம்பி. உன் வீடு முதல்ல பரலோகமா மாறணும். உன் வீடு சபையா மாறணும். ஆமென். உன் வீடு எதா மாறணும்? ஆமா, முதல்ல உன் வீடு சபையா மாறணும். நீ உன் குடும்பம் தான் சபை. நீ உன் குடும்ப சபை. அந்த சபையில உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணு. அந்த குடும்பத்திலிருந்து மக்களுக்காக ஜெபம் பண்ணு. குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் அது செய்யறது இல்லை. இதை செய்ய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன்ப்பா, நான் வருவேன். ஆண்டவருங்க வந்திருக்கிறாரா இல்லையா? வந்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு ஒரு பெரிய நன்மையை, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம ஆண்டவர் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லிட்டார், நான் வந்து உன்னை என்ன செய்வேன். அவர் வந்தார்னா ஆசீர்வாதம் தான். அவர் வந்தார்னா, சத்தமா சொல்லுங்க, அவர் வந்தா ஆசீர்வாதம்.
அவர் வந்த ஆசீர்வாதம். அவர் வந்தா சும்மா வரமாட்டார், அவர் வந்தா ஏதாவது கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு வந்தா சும்மா வரமாட்டாரு, ஏதாயிலும் கொண்டு வருவார். அப்படிதானே? வருவாரா இல்லையா? ஆமா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, அப்பா எங்கேயாவது பஜாருக்கு போயிருக்காங்கன்னு வைங்களேன், எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எங்க அப்பா பஜார் போயிருக்காரு, ஏதாவது கண்டிப்பா என்ன செய்வாரு, ஒரு சாக்லேட்னாலும் வாங்கிட்டு வருவார். எதிர்பார்ப்போடு இருப்போம்ல. அந்த அப்பா சில நேரம் கையை விரிச்சுட்டு வந்துடுவான், சாக்லேட் வாங்கலன்றான், மறந்துட்டேன்றான். ஆனா இந்த அப்பா அப்படி இல்லை. இந்த அப்பா அப்படி சொல்லவும் மாட்டாரு, அப்படி செய்யவும் மாட்டாரு. அதுதான் ஏசப்பாவுக்கும் மற்றுள்ள அப்பாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த அப்பாவை நீ விட்டுறாத, இந்த அப்பாவை கரம் பிடிச்சுக்கோ. என் வீட்டுக்கு வாங்க ஏசப்பா, என் வீட்டில் இருங்க, என் வீட்டில் தங்கி இருங்க, என் வீட்டை வந்து என்னை ஆசீர்வதிங்க. வேலையில் ஆசீர்வாதம், என் தொழிலில் ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த 20வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தை நாம் கை கொண்டார். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள், ஆமா, இயேசுவை தவிர வேற தெய்வத்துக்கு முன்னால போய் நிற்க கூடாது. எல்லாம் ஒண்ணுதான் ஓடிடக்கூடாது, எல்லாம் ஒண்ணுன்னு ஓடிடாத. இயேசுதான் உன்னுடைய பாவங்களுக்காய் மரித்தவர். ஆமென். அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. கர்த்தருடைய நாளை, ஓய்வு நாளை அனுசரிக்கணும். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்ல உன் சொந்த வேலை செய்யாத, சொந்த பேச்ச பேசாத. ஆராதனை முக்கியம். கர்த்தருடைய நாளில் எது முக்கியம்? ஆராதனை முக்கியம். ஆராதனைக்கு வாங்க. ஆராதனைக்கு நம்ம எப்போ வரோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்களேன். ஆராதனைக்கு எப்போ வர்றோம்? 9 மணி ஆராதனை. நம்ம எப்போ வர்றோம் ஆராதனைக்கு? நமக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு பாசம் இருக்குன்னா ஆராதனைக்கு போகணுங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துடும். செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சனிக்கிழமையே செஞ்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கணும், 4 தோத்திரம் போடணும், குளிக்கணும், பைபிள் எடுக்கணும். எங்க வரணும்? அன்னைக்கு உட்கார்ந்துட்டு கறி வெட்டுறதும் காய் வெட்டுறது எல்லாம் போயிட்டு செய். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடு, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. கர்த்தருடைய நாள், அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார். உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணு. உன் ஆயுசு நாள் நீடிக்கணும்னா உங்க அப்பா அம்மாவை என்ன செய்? ஆமா, அப்பா அம்மாவை ஏத்து பேசாது. அப்பா அம்மாவை என்ன செய்யாத? ஏத்து பேசாது. அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடு. அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஹலோ ஹலோ, அப்பா அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுன்றார், ஆனர் பண்ணு. உனக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் வேணும், ஆனா உங்க அப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல. நீங்க தர்ற காசெல்லாம் சேர்த்து வச்சு உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உங்க அப்பாவை ஆனர் பண்ணி பாருங்களேன். உங்க அப்பா அடுத்த வருஷம், இந்த வருஷம் 2000 ரூபான்னு அடுத்த வருஷம் 5000 ரூபாய்க்கு துணி வாங்கி தருவாரு. ஆமே, அல்லேலூயா. கனம் பண்ணு, அப்பா அம்மாவை நேசிக்கணும். அப்பா அம்மா கனம் பண்ணு. எதை ஆண்டவர் சொல்றார்? உன் தாயும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? ஆமா, ஹலோ, அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். உங்க அப்பாவுக்கு இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். நான் கேட்பேன், ஸ்தோத்திரம். கனம் பண்ணுங்க பிள்ளைகள், பெற்றோரை கனம் பண்ணுங்க. பெற்றோரே கத்த தந்த பிள்ளைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்கள சபிக்காதங்க, ஒரு நாள் சபிக்காதங்க, ஒரு நாள் சபிக்காத. கத்த நமக்கு தந்த கிஃப்டா அது. கத்த நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட். அந்த கிஃப்டை பத்திரமா வைங்க. 1984 வருடம், 1984 வருடம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி எனக்கு எங்க பாஸ்டர் ஒரு விலையேறப்பெற்ற கிஃப்ட் கொடுத்தார். ஒரு விலையேறப்பெற்ற ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் அப்பதான் சிங்கப்பூர் எடிசன் பைபிள். அப்படி திறந்தீங்கன்னா அப்படி இந்த லைலா போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படியெல்லாம் மின்னுங்கும், அப்படி கோல்டு கலர், பயங்கரம். அன்னைக்கு அதனுடைய விலை 90 ரூபா. 84 அந்த பைபிள் நான் வாங்கிட்டு என்னை கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறாரு எங்க பாஸ்டர். இந்த ஆலயம் கட்டுற வேலையெல்லாம் பார்த்ததுனால
நான் வாங்கிட்டு வரேன், அப்படியே வச்சிருக்கிறேன், அப்படியே தள்ளங்குது. என் நண்பர் இன்னைக்கு கேரளாவில் ஊழியம் செய்கிறார். ஒருத்தர், யோ எனக்கு கொடுத்துறியாத, நான் வச்சுக்கிறேன், உனக்கு வேணா வேற ஒன்று வாங்கிக்கா. அதில் அழகாக எழுதியிருக்கு, எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அன்பு பரிசுன்னெல்லாம் எங்கள் பாஸ்டர் கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பாஸ்டர் இன்னைக்கு இல்லை, தேவராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். இன்னைக்கு இருக்குது 1984. அதில் ஒரு 16, இதில் ஒரு 25, மொத்தம் எத்தனை வருஷம்? 41 வருடம். கரெக்டா கணக்கில் புள்ளிகள் 41 வருடம். சரியாம்மா கிறிஸ்டி நான் சொன்னது? 41 வருஷமாக இன்னும் பத்திரமா வச்சுருக்கிறேன். அது படித்து எல்லாம் இதாகி பைண்டிங் பண்ணி வெளிப்படுத்தின விசேஷம் பாதி காணும். இருந்தாலும் அந்த பேப்பர்லாம் வச்சு பத்திரமா வச்சுருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்த கிஃப்ட்டு. பிள்ளைகள் நமக்கு தந்திருக்கிற கிஃப்ட்டு. அதை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். நீங்கள் முதல்ல அதை செஞ்சால் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வார்கள். நீங்கள் குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்துருங்க, உங்கள் பிள்ளைகள் தானாக வந்து உட்காருவாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எங்கள் ஜெஃபின் இருக்கான் பாருங்க, அவங்க அம்மா கரெக்டாக 3 மணிக்கு ஜோம் பண்ணுவான். டெய்லி சாயந்தரம் ஜோம் பண்ணான். இன்னைக்கு அவன் சின்ன வயசுலேருந்தே சரி, இன்னைக்கும் சரி 3 மணிக்கு அவன் கொஞ்சம் தூங்கிட்டா போய் தட்டி எழுப்புவான். ஏம்மா 3 மணி ஆச்சு, நீ ஜோம் பண்ணலையா? 3 மணி ஆச்சுமா. கரெக்டாக அந்த 3 மணிக்கு அவன் எழுப்பி விட்டுருவான். நம்ம பிள்ளைகள் நம்ம செய்கிற காரியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ பைபிள் படிக்கிற நேரம் எது, ஜெபம் பண்ணுற நேரம் எது, இதெல்லாம் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அது மாறும், பாடமாய் மாறும். அதை நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, இந்த கற்பனையை நீ கை கொண்டால் போதும், உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அல்லேலூயா. உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன், மேன்மையாக வைப்பேன். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இவைகளை நாம் கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இவைகளை கடைபிடிக்க நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை ஒரு மகிமையான வார்த்தை. ஆண்டவரே இந்த மகிமையான வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்தது. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறவர். ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் பல இடங்களில் பஸ்திகளில் தான் இருக்காங்க. அங்கெல்லாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து இருக்கிறீங்கப்பா. அவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படணுமே. ஆண்டவரே நீங்கள் அவங்க இல்லத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாய் போயிருமே. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கையாய் போயிருமே. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கை. ஆண்டவரே இயேசு உள்ள வாழ்க்கையா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நீர் மாற்றி தாரும், என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் கேட்போமா, இந்த முதல் 7வது மாதம் பரிபூர்ணமான இந்த மாதத்தை இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாக பேசியிருக்கேன். நாவில நான் அதிகமாக உணர்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை. அதனால கர்த்தருடைய பிள்ளையை நீ சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் இந்த 20வது அதிகாரம் யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் நீர் கொடுத்த அந்த கற்பனைகளை நான் கை கொள்ள ஆண்டவரே நீர் எனக்கு கிருபைதாரும். தாவீது சொல்றேன், என் கற்பனைகளை கை கொண்டால் அது நலமாயிருக்கும், நல்லதா இருக்கும். அல்லேலூயா. உடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் உனக்கு எழுதி கொடுத்தேன், நீயும் அந்நிய காரியமாய் எண்ணினா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார் அல்லவா. நீ அப்படிப்பட்டது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமது, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமது, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், 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 இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே
மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு அவர் நாமமே மதுரமதில் அவர் நாமத்தில் சுகமுண்டு இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே அவருடைய நாமம் வாழ்க இயேசு நாமம் உயர்த்தப்படுவதாக எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஓ உன்னுடைய நாவுகளினால நீ வாயை திறந்து சொல்லு என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவர் ஆண்டவரே இந்த நாளில் இந்த இடத்துல நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை எங்களுடைய நாவினால உச்சரித்து கொண்டிருக்கிறோம் உண்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல வாங்க வாங்க ஏசப்பா நீங்க வாங்க இந்த ஆராதனை முடிவு வேளையில் தேவ ஆவியானவர் உடைய பிரசன்னத்தினால் அந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இந்த பிள்ளைகள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே மேன்மை உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கவலையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைமைகளை மாற்றுங்கப்பா சொந்த வீடு இல்லை சொந்த இடம் இல்லை ஆண்டவரே தோத்திரம் கடன் பிரச்சனை தொழில முன்னேற்றம் இல்லை வேலையில முன்னேற்றம் இல்லை வேலை இல்லை என்று சொல்லி ஆண்டவரே தோத்திரம் கலங்கி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்லவைகள் எல்லாம் மாறுமே இந்த ஆசீர்வாதங்கள் மாறுமே இந்த ஆசீர்வாதங்கள் வருமே இந்த சாபங்கள் தடைகள் எல்லாம் மாறுமே தடைகள் எல்லாம் மாறுமே தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் என் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு மேன்மைக்கு உண்டாகிற தடைகள் என் தொழிலுக்கு விரோதமாய் உண்டாகிற தடைகள் என் வேலையில் உண்டாகிற தடைகள் என் வாழ்க்கைக்கு விரோதமாய் உண்டாயிருக்கிற தடைகள் ஆண்டவரே படிப்புக்கு விரோதமாய் உருவாகுகிற தடைகள் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமை எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவீராக எடுத்து போடுங்க ஆண்டவரே எடுத்து போடுங்க ஆண்டவரே தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நடத்துவதாக அப்பா ஆவியானவரே நீர் நடத்துங்கப்பா நீர் நடத்துங்க இந்த நாளில் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவரே எங்களுடைய கர்த்தருடைய பந்திக்கு நேராக போகிறோம் இந்த பந்தியில நாங்கள் பங்கு பெற கர்த்தர்களை தகுதிப்படுத்துங்கப்பா எங்களை நீர் தகுதிப்படுத்தும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர்கள் மத்தியில் வழிபடுவீராக வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகளுடைய படிப்பில் தொழிலில் வேலையில் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரே நீ நல்லவராயிரு இந்த புதிய மாதம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஒரு குறை இல்லாதபடி கர்த்தர் அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் மேல தேவ கரம் இருக்கட்டும் அடியானின் குடும்பத்தினை ஆண்டவர் ஆசீர்வதியும் அடியானுக்கு நீ தந்த வார்த்தையை ஆண்டவரே பேச நீ தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது இந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது இந்த வார்த்தைகள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க உமது நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்